தான் பார்க்க போறோம். இந்த தீர்த்தத்துக்கு மயிலாப்பாறை தீர்த்தம்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த தீர்த்தம் அண்ணாமலையார் கோயில் பேய் கோபுரத்திலேருந்து 500 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில நிறைய தீர்த்தங்களை நம்ம ஸ்பாட் பண்ணுவோம். முன்னாட்கள்ல ஏராளமான தீர்த்தங்கள் இருந்திருக்குது. இப்போது மக்களோட ஆக்கிரமிப்புகள்னால ஃபுல்லாவே அகற்றப்பட்டிருக்குது. இருக்க இடம் கூட தெரியாத அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்குது. அதே மாதிரி அருணாச்சல மலை மேலேயும் நிறைய இடங்கள் சுனைகளாகவும் தீர்த்தங்களாகவும் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த முளைப்பால் தீர்த்தம். அருணாச்சல மலையில தீபம் ஏற்றப்படுற இடத்துக்கு போகிற வழியில தான் இந்த முளைப்பால் தீர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சிவபெருமானோட அக்னி வடிவமா திகழக்கூடிய இந்த மலையில முன்னாட்கள்ல ஏராளமான சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்னு நிறைய பேரு உணவில்லாம தவம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக, அவங்களோட நீர் ஆதாரத்துக்காகவும் அங்கு வாழக்கூடிய நிறைய விலங்குகளோட நீர் ஆதாரத்துக்காகவும் தான் பார்வதி தேவியால உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் தான் இந்த முளைப்பால் தீர்த்தம். தாய்ப்பால் அளவுக்கு சுத்தமாகவும் அமிர்தம் அளவுக்கு இருந்ததுனாலதான் முன்னாட்கள்ல இந்த இடத்துல தவம் செஞ்சவங்க எல்லாருமே நோய் நொடி இன்றி பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்காங்க. மலையில இருக்கக்கூடிய எல்லா மருந்து செடிகளை பட்டு இங்க கலெக்ட் ஆகிருக்கிறதுனால முன்னாட்கள்ல அதிகமான மருத்துவ குணங்கள் இந்த தீர்த்தத்துல இருந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மலை மேல நிறைய ஆசிரமங்கள், மக்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த தீர்த்தம் இப்போதைக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். இந்த தீர்த்தம் எப்பவும் ஓப்பன்லேயே தான் இருக்குது. நிறைய ஆமை குஞ்சுகள் கூட நிறைய பார்த்தோம். பாம்புகள் கூட ஒருவேளை போகலாம். அதனால அந்த தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குடிக்க வேண்டாம்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இருந்து விருப்பாட்சா குகைக்கு போறதுக்கு வழியும், அருணாச்சல மலையில தீபம் ஏற்றப்படுறதுல அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழியும் இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே உண்ணாமலை அம்மனுக்குன்னு ஒரு தனி சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க இந்த தீர்த்தத்துக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க.